வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தவமின்றி வரம் கிடைக்குமா என்ற தலைப்பில் சிந்தனை விளக்கம். உலகில் வாழும் மக்களில் சிலர் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழறாங்க, மற்றும் சிலர் மகிழ்ச்சியாக வாழறது இல்லை. ஏன் இந்த வித்தியாசம்? இந்த சந்தேகத்தை தீர்க்க கடவுள்தான் துணை. கடவுளே என்றவுடன் கடவுள் கண்முன் தோன்றி, என்னப்பா கூப்பிட்டியா? ஆமாம்ப்பா ஆமாம், எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழத்தானே நீங்கள் படைச்சிங்க. ஆமாம், ஆனால் யாருக்கும் நீங்கள் மகிழ்ச்சியை இன்பத்தை மட்டும் கொடுக்குறதா தெரியலையே. மக்கள் என்கிட்ட என்ன கேட்கிறார்களோ அதைத்தானேப்பா நான் கொடுக்க முடியும். எல்லோரும் கடவுள்கிட்ட என்ன கேட்கிறார்களோ அதையே கடவுள் தனக்கு தர வேண்டும் என்பது தானே பெரு விருப்பமாக இருக்குது. அதற்காக தானே கோயிலுக்கு போகிறாங்க, சாமி கும்பிட்றாங்க, வேண்டுறாங்க. மக்கள் என்ன வேண்டுகிறார்களோ அதை கொடுக்க வேண்டியது கடவுளுடைய பொறுப்பல்லவா. வியாபாரி என் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரணும்னு வேண்டிக்கிறாரு. அரசியல்வாதி இந்த தேர்தலையும் தானே ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிறாரு. படிக்கும் மாணவன் நான் பரீட்சையில் நல்லா பாஸ் ஆகணும்னு வேண்டுறாரு. இளைஞன் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டுறாரு. நடுத்தர வயது பெண்மணி எனக்கு கழுத்து நிறைய நகைகள், கை நிறைய தங்க வளையல்கள் வேணும்னு வேண்டுறாங்க. இளம் பெண்கள் சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும்னு வேண்டுறாங்க. தொழிலாளியோ தொல்லை தரும் அதிகாரி மாறணும்னு வேண்டுறாரு. அதிகாரி என்ன வேண்டுறாரு? தொழிலாளி எனக்கு பணிந்து நடக்கணும்னு வேண்டுறாரு. சில பேர் மனைவி தொல்லை தாங்க முடியலையே அப்படின்னு வேண்டுறாங்க. இன்னும் சில பேர் கணவன் பொறுப்பாக நடக்க வேண்டும் என்று வேண்டுறாங்க. பல பேர் பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லை ஒழியணும்னு வேண்டிக்கிறாங்க. இப்படியே எல்லோரும் வேண்டினாங்களே தவிர இயற்கை கொடுத்திருக்கும் இந்த வாழ்க்கையை இனிமையாக, மகிழ்ச்சியாக, நிம்மதியாக வாழ வேண்டும் என்று யாருமே வேண்டலையே. மக்கள் என்கிட்ட எதை வேண்டுகிறார்களோ அதைத்தானே என்னால் கொடுக்க முடியும்னு கடவுள் சொல்கிறார். எதை எப்படி கேட்பது, யாரிடம் கேட்பது என்று தெரியாத நிலை, அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம்தானே எல்லா துன்பத்துக்கும் காரணமாக இருக்குது. கடவுள் எங்கோ இல்லை, உள்ளத்து ஒருவனை, உள்ளுரு ஜோதியை, உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை, உள்ளமும் தானும் உடனே இருக்கினும் உள்ளம் அவனை உரு அறியாதே என்று மகான் திருமூலர் திருமந்திரத்தில் குறிப்பிடுகிறார். கோயில் முழுதும் கண்டேன், உயர் கோபுரம் ஏறி கண்டேன், தேவாதி தேவனை யான் எங்கு தேடியும் கண்டிலனே. தெப்பக்குளம் கண்டேன், சுற்றி தேரோடும் வீதி கண்டேன், தேவாதி தேவனை யான் எங்கு தேடியும் கண்டிலனே. உள்ளத்தில் உள்ளானடி அதை நீ உணர வேண்டுமடி, உள்ளத்தில் காண்பாயெனில் கோவில் உள்ளேயும் காண்பாயடி என்று கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கோயிலுக்கு போனாலும் மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருந்தால் எதையும் நாம் அடைய முடியாது. மனம் அமைதியாக மன அலைச்சூழல் விரைவை குறைத்து அடக்க நிலையில் வேண்ட வேண்டும். தியானம், தவம் செய்ய வேண்டும். உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ வேண்டும் என்று சங்கல்பம் செய்ய வேண்டும். அது கேட்டு பெறுவது அல்ல, முயன்று பெற வேண்டிய ஒன்று. செயலுக்கேற்ற விளைவை தருவது தானே இறைநீதி. நமது நோக்கம், திறமை, காலம், தொடர்பு கொள்ளும் நபர், பொருளுக்கு ஏற்ப விளைவை தருவது தான் இறைநீதி. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பிருக்க தவறிழைத்து பின் பரமனை வேண்டுவதால் என்ன பயன் என்று நமது அருட்தந்தை அவர்கள் குறிப்பிடுவார்கள். உடல் நலம் வேண்டுமா? எளிய முறை உடற்பயிற்சியை முறையாக நாள்தோறும் தவறாமல் செய்து வர வேண்டும். நீலாயுள் வேண்டுமா? காயக்கல்ப பயிற்சியை முறையாக கற்று, அதாவது திருத்தமோடு காயக்கற்பம் என்பார்கள், அந்த காயக்கல்ப பயிற்சியை செய்து வர வேண்டும். காயக்கற்பம் என்பது லேகியமோ மருந்தோ அல்ல, அது ஒரு உயிர் பயிற்சி. நிறை செல்வம் வேண்டுமா அல்லது நிறைய செல்வம் வேண்டுமா? எவ்வளவு செல்வம் கிடைச்சா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்போம்? 1 கோடி, 5 கோடி, 10 கோடி எவ்வளவு கிடைச்சாலும் மனசு திருப்தி அடையாதே. காலால் நடக்க முடியாதவர் கால் நல்லானா போதும் என்று வேண்டுகிறார். நடந்து போகிறவர் சைக்கிளோ ஸ்கூட்டரோ இருந்தால் போதும்னு வேண்டுறார். ஸ்கூட்டரில் போகிறவர் கார் இருந்தால் போதும்னு வேண்டுறார். ஆக ஆசைக்கு அளவே இல்லையே.
போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தல்லவா. ஆகவே ஆசையை சீரமைத்து நிறை செல்வம் உழைத்து பெறுவோம். போதும் என்ற மன நிறைவை பெறுவோம். உயர் புகழ் வேண்டுமா? அம்மா அப்பா வைத்த பெயர் மட்டும் போதாது, உலகம் நமக்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும். நம்ம பெயர் பக்கத்து தெருவிலேயே இருக்கிறவங்களுக்கே தெரிவதில்லையே. நம்மில் பலருக்கு பாட்டன் பூட்டன் பெயர் தெரியுமா? தெரியாதே. ஏன் தெரியவில்லை? அவர்கள் அந்த அளவு புகழ் பெறவில்லை. ஏன் பெறவில்லை? அவர்கள் குடும்பம் வரைக்கும் எல்லை கட்டி வாழ்ந்தார்கள். பொது நலம் உலக நலம் என்று தொண்டாற்றவில்லை. காந்தி தாத்தா என்றால் உலகம் முழுவதும் ஃபேமஸ். நம்ம தாத்தா உள்ளூரில் தான் ஃபேமஸ். ஆக உயர் புகழ் பெற வேண்டும் என்றால் உலக புகழ் தரும் தொண்டு செய்ய வேண்டும், தொடர்ந்து செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு அன்னை தெரசா, உலக நலத் தொண்டர் வேதாத்ரி மகரிஷி போன்ற அருளாளர்கள் பலர் வாழ்ந்த மண்ணில் நாம் வாழ்கிறோம். கூடுவாஞ்சேரி என்ற சிற்றூரில் அவதரித்தாலும் உலக சமாதானம் என்ற உயரிய நோக்கம் கொண்டு அதற்காக உலக சமாதானம் என்ற ஒரு திட்டத்தை தீட்டி உலகுக்கு அளித்தவர்தான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். ஆக அடுத்து மெய்ஞானம் ஓங்கி வாழ வேண்டுமெனில் அகத்தவமும் அகத்தாயும் அவசியம் செய்ய வேண்டும். தவம் செய்யாமல் வரம் கிடைக்குமா? வண்ணத்து பூச்சியிடம் அந்து பூச்சி கேட்டதாம், நானும் உன்னைப் போல பூச்சியினம்தானே, ஆனால் உனக்கு மட்டும் எப்படி அழகான கலரான இறக்கைகள் வந்தது? அதற்கு வண்ணத்து பூச்சி சொன்னதாம், நான் என்னை ஒரு கூட்டுக்குள்ளே குறுக்கி கொண்டு பல நாட்கள் உணவு தண்ணீரின்றி தவம் செய்தேன். அதற்குத்தான் கடவுள் தந்த வரம்தான் வண்ணமயமான என் இறக்கைகள் என்று வண்ணத்து பூச்சி சொல்லிச்சான். என்ன நண்பர்களே, எங்கே கிளம்பிட்டீங்க? தவம் செய்யவா? நல்லது. செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் என்று மகாகவி பாரதியாரும் சொல்லி இருக்கிறார் அல்லவா. ஆகவே தவம் செய்வோம், விரும்பிய வரம் பெறுவோம் என்று கூறி இந்த சிந்தனை உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.